அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக்மா சொம்போட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள். இன்றைய சிறப்பு செய்திகள் நம்ம ட்ரம்ப்பு கிட்டே ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா அதிரிபுதிரியான அறிவிப்புகள்லாம் பயங்கரமாக விட்டுருக்கிறாரு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிவிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகிறேன். ட்ரம்ப் அவர்கள்கிட்ட பயங்கரமான கேள்வி. தலைவரே, நீங்கள் இதுக்கப்புறம் புடின் அவர்கள் உக்ரைனை தாக்க மாட்டான்னு சொல்லிட்டீங்க. ஒரு 15 நாளைக்கு மேலே சொன்னீங்களே போல். ஆனால் பாருங்கள், அடின்னு அடிச்சிட்டாங்க, பிரித்து மேய்ச்சிட்டாங்க. இதுக்கு என்ன பதில் நீங்கள் சொல்ல போகிறீங்க? உங்களுக்கு கோவம் வரலையா அப்படின்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க. சரி, இந்த கேள்விக்கு என்ன பதில் வருன்றது ஒரு பக்கம் அப்படி ஹோல்டில் வைத்தரலாம், அப்படி மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. நேற்று இரவே ரஸ்கா குஸ்கா யார் ஜெலன்ஸ்கி ஒரு வீடியோ போட்டார். எனக்கு அமெரிக்காவுடைய ரியாக்ஷன் வேணும், அமெரிக்காவுடைய பதில் இந்த இடத்துல வேணும். ஏன்னா அவங்களுடைய ப்ரொபோசலுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா புடின் அவர்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தார். யாருக்கு? ட்ரம்ப்புக்கிட்ட. இனி உக்ரைனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நான் எப்பொழுதும் தாக்கல் நடத்த மாட்டேன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டார். ஆனால் அந்த வாக்குறுதியெல்லாம் மீறி இன்று தாக்கல் நடத்தியிருக்கிறார்கள் என்றால் இனியும் கோபம் வரவில்லையா அமெரிக்கா? இனியும் நீங்கள் பொங்கி வரவில்லையா? அப்படியே அநியாயத்தை கண்டால் பொங்குவாங்கல்ல, அது மாதிரி நீங்கள் ஏன் பொங்கலை? நீங்கள் பொங்குறது எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பக்கம் ரஸ்கா குஸ்கா ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தார். அப்போ இந்த கேள்விக்கும் அப்போ ஜெலன்ஸ்கி கொடுக்குற அந்த பதிலும் யாருக்காக வெயிட்டிங்? எல்லாரும் ட்ரம்ப்புக்காக வெயிட்டிங். இப்போ ட்ரம்ப்பு சொன்னார் பாரு ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். ஹலோ, எங்கிட்ட ஒரு சண்டே டு சண்டே தான் சொன்னார். சண்டே டு சண்டே முடிஞ்சு போச்சு. அதுவும் பாருங்கள், எக்ஸ்ட்ராவாக ஒரு மண்டியும் விட்டு வச்சுருந்தார், அதே பெருசுன்ட்டார். அது ரொம்ப இந்த பதில் ஆனால் யாருமே எதிர்பார்க்கல. அதனால் ஸோ ரெஸ்பெக்ட் ஃபார் மீ, எனக்கு நிறைய ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரு அவர், பரவாயில்ல அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். தலைவா, இதுதான் உங்கள் போர் நிறுத்தமா அப்படின்னு. ஆக்சுவலாக கேள்வி கேட்டவங்களுக்கு குபீர்னு சிரிப்பு வந்திருக்கும். இதை விட அங்கே ஒரு மனசு வெயிட் பண்ணிட்டுக்கிறார். யார்? ஜெலன்ஸ்கி. என் தலைவன் வராரு, என் தலைவன் பேச்சை கேட்டு நீங்கள் எங்களை அடிச்சிட்டிங்கல்ல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ஒழிச்சிட்டிங்கல்ல, எங்கள் வருவாருன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாரு. இந்த பதில் கேட்டால் அவர் அப்படியே இந்த பக்கம் அப்பா அப்படி ஐயோ முடியலடா, எப்பா தண்ணி கொடுங்கன்ற மாதிரி உட்காந்துருவாருன்னு நினைக்கிறேன் நான். கரெக்டாக பாருங்கள், புடின் அவர்கள் சொன்னாராம் சண்டே டு சண்டே வரைக்கும் தான் அப்படின்னாராம். இவர் சரி நீட்டாராம். ஏன் அந்த டீட்டெயில் இப்போ சொல்கிறீங்களே? கொஞ்சம் உஷாராக முன்பே ஏதோ உக்ரைனுக்கு சொல்லியிருந்தால் அவங்களாவது உஷாராக ஆகிருப்பாங்களா, ஆகிருக்க மாட்டாங்களா? அதையும் சொல்லலையே. என்ன ஒரு ஒப்பந்தமாக இருக்கும்? கரெக்டாக சண்டே டு சண்டே, அது எக்ஸ்ட்ரா திங்கக்கிழமை தாக்கல் நடத்தாமல் விட்டுருக்காங்க. இது கொஞ்சம் சுவாரஸ்யமான பதிவாக தான் இருக்கிறது. ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாரு ட்ரம்ப் அவர்கள் அப்படின்னு நினச்சிக்கலாம் நம்ம. மற்றொரு பரபரப்பான சம்பவங்க, அமெரிக்காவுடைய ட்ரோனை சுட்டு வீழ்த்திட்டாங்க. யார்? அமெரிக்கா தரப்புலேருந்து. வாங்க அந்த சம்பவத்தையும் பார்த்துட்டு, கடாபியோட பையன் லிபியாவில் சுட்டாங்க, டப்புன்னு சுட்டுட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்பு தான் ஒருங்கிணைந்த லிபியாவை உருவாக்க வேண்டும்னு பயங்கரமாக பேசினார். எங்கள் அப்பானுடைய கனவை மீட்டெடுக்க வேண்டும்னு பேசின ஒரு 3 நாளில் போட்டாங்க, டப்புன்னு போட்டாங்க. யார் போட்டது? பெரிய ஒரு குழு கிடைச்சிருக்கு. அதையும் இந்த வீடியோ பதிவில் பார்த்தலாம். இன்று மர்மமான பதிவுகளை மர்ம முடிச்சுகளை அவிழ்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அதிரடியான சம்பவத்துக்கு போயிடலாமா? ஏன்னா அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பகுதிக்கு கீழே ஓமன் பக்கத்தில் அங்கே அமெரிக்கானுடைய போர் கப்பல்கள் பெரிய அளவுக்கு நின்றுட்டுருக்கு. ஈரானுக்குள்ளே உளவு வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஈரான் என்ன பண்ணுறாங்க? அடிக்கடி தனது உளவு விமானமான ஷாகித் 129 அனுப்பி உளவு பார்த்துட்ருக்காங்க. அது கரெக்டாக இன்றைக்கி ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் பக்கமே போயிட்டு உளவு பார்த்துருக்காங்க. டப்புன்னு போட்டாங்க, சுட்டு வீழ்த்திட்டாங்க. அந்த சுட்டு வீழ்த்தினதை ஈரானும் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கான பதிவுகளும் நிறைய வெளியிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் நம்ம. ஆனால் இது உறுதியாக கிடைத்த தகவல் தான். ஈரானுடைய உளவு விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டாங்க. அது இல்லாமல் அடிஷ்னலாக இன்னொரு விமானம் பறந்ததுன்னு சொன்னாங்க. அதையும் சுடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி நினைக்கிறேன் நான். அது இரவுக்குள்ளே கிடைச்சிடும். அப்போ இது ஒரு ட்ரையல் பேஸில் பார்த்துருக்காங்களா? ஈரான் ட்ரையல் பேஸில் போய்ட்டு உளவு பார்த்ததை சுட்டு வீழ்த்திட்டாங்களா, இல்லை என்னன்றதை பார்த்தோம்னா இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. நேற்று இரவு பதிவில் அப்போ தான் நம்மளுக்கு சுட சுட கிடைச்ச தகவல்ன்றதுனால திடீர்னு ஆயுதங்கள் ஏற்றிட்டு போனால் ஒரு கப்பலை ஒரு 4 பேர் கொண்ட ஒரு குழு அதை தடுத்து நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் முடியாமல் மறுபடியும் அது வந்த பாதியே திரும்பி வந்திருக்கு, இல்லை திரும்பி போயிருக்குன்ற மாதிரி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியில் IRGC ட்ரை பண்ணுறாங்கன்ற ஒரு தகவல் சொன்னாங்கல்ல, அதற்கு முழுமையான தகவல் கிடைச்சிருக்கு. இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா?
இந்த வரைபடத்தில் அமெரிக்கானுடைய கொடியை கட்டிட்டு ஒரு கப்பல் இங்கேருந்து போகுது, ஆயுதங்களை ஏற்றிட்டு தான் போகிறதா சொல்கிறாங்க. கரெக்டாக ஒரு 4 ஒரு சிறிய படகுகள் ஆயுதங்களை ஏந்திட்டு அந்த ஏரியாக்கிட்ட வந்திருக்காங்க. வந்துட்டு இந்த கப்பல் ஆல்மோஸ்ட்டு கொஞ்சம் தூக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பின்னாடியே போயிட்டு அமெரிக்காவுடைய டெஸ்ட்ராயர் கப்பல் இருக்கு இல்லையா, போயிட்டு அதுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவங்கள துரத்தி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பாதையை வந்து போனதாக சொல்கிறாங்க. இது வந்து சம்பவம் நம்பர் 1. ஏன்னா ஏற்கனவே ஷாகித் 129 வந்து க்ளோஸில் வரும்போது ஒரு தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவல். ஸோ இந்த டேங்கரை வந்து 4 பேர் கொண்ட குரூப் வந்து சுட்டு வீழ்த்த ட்ரை பண்ணுறாங்க, இல்லை ஏதோ ஒரு இடைஞ்சல் கொடுக்குறாங்க. மேபி அமெரிக்கா வந்து எப்படி ரியாக்ஷன் கொடுக்குது, எவ்வளோ சீக்கிரம் அவங்களால வர முடியுது, இல்லை போர்க்கால அடிப்படையில் எல்லாமே தயாராக இருக்காங்களான்ற மாதிரி ஒருவேளை ஐஆர்ஜிசி டெஸ்டிங் எடுத்துருப்பாங்களான்றது இன்னொரு ஆங்கிளில் பார்க்கலாம் நம்ம. அப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதியில் கொஞ்சம் நிகழ்வுகள் பார்த்தோம்னா அப்படியே கொஞ்சம் கசமுசான் இருக்குது. அப்படி ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைகள் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்குன்னு ட்ரம்ப் அவர்கள் இன்றைக்கி கூட விலை மலைகளை சொன்னார். லெட்ஸ் மேக் ஏ டீல், அவ்வளோதான். எங்களுடைய போர்க்கப்பல்கள்லாம் பார்த்தாவே அவங்களுக்கு கழண்டு போயிடும். கண்டிப்பாக அவங்க பேச்சுவார்த்தைக்கு வந்து தான் ஆகணும், இல்லைனா என்ன நடக்குன்னு அவங்களுக்கே தெரியுன்றாரு. தட்டு மாதிரி அவங்க பேச்சுவார்த்தைக்கு வரேன்னு சொன்னால் கூட வராதப்பா அப்படின்ற மாதிரி இவரோட ஸ்பீச் இருக்குது. யார்? ட்ரம்ப்போட ஸ்பீச்சு. அதனால தான் இன்றைக்கி பாராளுமன்றத்தில் ஒரு சில எம்பிங்கெல்லாம், யார் அங்கே ஈரானுடைய பாராளுமன்றத்தில் ஒரு சில எம்பிங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் என்ன பேச்சு வேண்டி கிடக்கு அமெரிக்கா கிட்ட, அடித்து பிரித்து மேய வேண்டித்தானே நம்ம, இன்னும் ஏன் அமைதியாக இருக்குன்றாரு. ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறாரு. ஏதோ யுத்தம்னா சும்மா அப்படி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நினைக்கிறாரு. ஒரு நாடு வந்து யுத்தம் தொடங்கிச்சு அப்படின்னா அந்த நாட்டோட பொருளாதார சலிவு வந்து எந்த அளவுக்கு மிக மோசமான அளவு வந்து பாதிக்கும். ஏன்னா இப்போ அமெரிக்கா வந்து அடிக்கிறாங்கன்னா ஒரு 2-3 நாள் அடிச்சுட்டு ஓடிடலான்னு கூட பார்ப்பாங்க. அவங்க நீண்ட யுத்தத்தெல்லாம் அவங்க எதிர்பார்க்கல. 2-3 நாள் தாக்குதலில் அந்த இடத்துல ரிஜிம் சேஞ்ச் வருமா வராதான்னு ஹோல்டு பண்ணுவாங்க. இதில் அதை எப்படி இஸ்ரேல் ஹோல்டு பண்ணி தனதுக்கு சாதகமாக பயன்படுத்த போகிறாங்கன்னு தெரியல, இல்லை ஈரான் எந்த அளவுக்கு பதில் தாக்கல் நடத்த போகிறாங்கன்னு தெரியல. பட் அங்கே இருக்கக்கூடிய எம்பிஸ்லாம் ஒரே ஆர்வமாகறாங்க. பாய்ஸ் வாங்க பாய்ஸ், அமெரிக்காவை அடித்து பிரித்து மேய வேண்டியதான் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. நேற்று கூட அவங்க பாராளுமன்றத்தில் அமெரிக்காவுடைய கொடிகளை எரித்து டெத் ஹோ அமெரிக்கான்ற மாதிரிலாம் பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தாங்க. அது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய போர் விமானங்களை நெருங்கி உளவு விமானம் பார்த்த ஒரு ட்ரோனை தாக்கல் நடத்தியிருக்காங்க. மேபி அதை வந்து 2 ஆங்கிளில் சொல்கிறாங்க. அமெரிக்கா மேபி கன்ஃபியூஷனாக கூட இருக்கும், அது உளவு விமானமா இல்லை வந்து தாக்கல் நடத்த வந்த ட்ரோனான்ற மாதிரி. இது ட்ரையல் எடுத்துகிட்டு ஒரிஜினல் ட்ரோன் அனுப்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் இன்று காலையிலிருந்து இது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்று மாலைக்குள் மற்றொரு தகவல் சுட சுட வந்து கொண்டு இருக்கிறது. அது என்னன்றது இரவு பதிவில் சொல்கிறேன் நான். இந்த ஒட்டுமொத்த நிகழ்வையும் வந்து சீனானுடைய உளவு விமானம் தான் வந்து இந்த ஆப்ரஹாம் லிங்கனுடைய டைரக்ஷன்லேருந்து கம்ப்ளீட் தகவலை வந்து கொடுத்து கொண்டிருப்பதாகவும் மற்றொரு தகவல் வந்து கொண்டிருக்கிறது. அது உண்மையாக பொய்யான்ட்டு நம்ம வருகின்ற காலகட்டங்களில் பார்த்துடலாம். ஒருவேளை சீனாவை பிடிக்காத எதிரிகள் கூட அமெரிக்கா கிட்ட ஐயா அங்கே கொஞ்சம் கோத்து விடுங்கன்னு சொல்கிறது வாய்ப்புகள் இருக்குது. பட் அமெரிக்கா விரும்ப மாட்டாங்கல்ல. பெரிய நாடுகளுடைய யுத்தம் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரும் விரும்ப மாட்டாங்க. அது எல்லா நாடுகளுமே வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புகள் உள்ளாக்கும் என்பது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாளாக முடங்கிடுச்சு. சுத்தமாகவே சம்பளம் கொடுக்கறதுக்கும் மற்ற எதுக்குமே இல்லாமல் இருந்தாங்க. இப்போ தான் ஒரு 1.2 ட்ரில்லியன் அளவுக்கு ஹவுஸ் வந்து ஓட்டு போட்டு ஓகே ஒன்று படிச்சிடலாம் ஷெடோனை வந்து நீக்கியிருக்காங்க. 217 பேர் ஆம் என்றும் 214 பேர் வேண்டாம் என்றும் ஓட்டளித்ததுனால ட்ரம்ப் அவர்கள் ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிருக்கிறார். ஒரு 3 ஓட்டில் வந்து கவர்மெண்ட் பார்ஷியலி ஷெடோனை வந்து எண்டு கொண்டு வந்துட்டாங்க. ஒரு வழியாக அதை மூச்சு முட்டை ஓகே நீட்டாங்க. இப்போ ட்ரம்ப் அவர்கள்கிட்ட இன்னொரு கேள்வி, தலைவரே நீங்கள் இப்போ உங்களுடைய லட்ஸ்னிக் இவங்க வந்து உங்கள் ஹவுஸ் ஆஃப் காமர்ஸில் இருக்காங்க. இன்னும் ஒரு சில தலைவர்கள்லாம் எப்ஸ்டீன் ஃபைலில் நீங்கள் எலான் மஸ்க்கு அதில் பெரும்பாலான உங்களுக்கு சொந்தக்காரங்க எல்லாருமே இருக்கிறாங்களே அப்படின்னு கேட்குறாங்க ஒரு பத்திரிகையாளர். இவர் சொல்கிறாரு, எனக்கு லாட் ஆஃப் திங்ஸ் நிறைய வேலை இருக்குது, நான் நிறைய வேலை செஞ்சிட்ருக்கேன், எனக்கு இதை பற்றிலாம் பெருசாக தெரியாது, நீ ஏதோ 2 பேர்த்து மென்ஷன் பண்ணுறீங்க, ஸோ ஓகே தே வில் பி ஃபைன், ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபைன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அப்போ மறுபடியும் அவங்க எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னுடைய சர்வேயரை பற்றி வேறு ஏதாவது அப்படி இப்படின்னு திருப்பி அவங்க கேட்டே இருந்ததுனால, நீ வந்து CNN ரிப்போர்ட்டர், நீங்கள் யூ ஆர் ஸோ பேட், யூ ஆர் ஒஸ்ட் ரிப்போர்ட்டர், உங்களை யாருங்க உள்ளே விட்டது, நான் இதுக்கப்புறம் வந்து என்கிட்ட சிரிக்காதீங்க, உங்கள் சிரிப்பை கூட நான் பார்க்கல, அது ஐ டோன்ட் லைக் எவர் சீன் யுவர் ஸ்மைல்,
உன் சிரிப்பை கூட நான் என்றைக்கும் வாழ்க்கையில் பார்க்கக்கூடாது, கிளம்புமான்ற மாதிரி மனுஷன் வந்து டென்ஷன் ஆகிட்டார். அந்தம்மா சிஎன் ரிப்போர்ட்டர் திருப்பி இந்த எப்ஸ்டீன் ஃபைலே வந்து கேட்டுட்டு இருக்கும்போது அவர் டென்ஷன் ஆவார். எல்லாரும் ஒரு கான்ஸ்பிரசி தியரி வந்து பெருசாக சொன்னாங்க. அதாவது இப்போ இந்தியாவை கூட எப்ஸ்டீன் ஃபைலை வைத்து தான் மிரட்டி வந்து இந்த மாதிரி டீலுக்கு வந்து ஒத்துருப்பாங்க அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. அப்படி இருந்தால் ஏன் சார் ட்ரம்ப்போட ஃபைலே வெளியிடுறாங்க? அவ்வளோ இந்தியாவை மிரட்டுற மாதிரி இது பண்ணுற மாதிரி தான் இது என்றைக்கோ நடந்த விஷயம், இப்போ நடந்த விஷயம் இல்லை. அதெல்லாம் அரசாங்கத்தோட கைவிட்டு போட்டு இது இந்த ஃபைலை கொண்டு வரதே ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கப்புறம் கையெழுத்து போட்டு கொண்டு வந்தது தான். அந்த மனுஷன் இதெல்லாம் பெருசாக கண்டுக்கல. அவரை பற்றி இன்னும் மோசமான வீடியோ பதிவுலாம் வரதான் செய்யுது, வரட்டுமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துட்டு ஜாலியாக இருங்க அப்படின்றாரு அவர். அவருக்கு அதுக்கான குற்ற உணர்ச்சியோ சின்ன குழந்தைங்கள பாலியல் ரீதியாக ஈடுபடுத்தியிருக்கோமோன்ற எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இருக்கிறார். என்னன்னு கூட கண்டுக்கல அவர். அப்படி இருக்கும்போது இப்போ நான் ஏன் கேட்குறேன்னா, அவங்க ஆளும் இதாக இருக்காங்க. அவங்க சம்மந்தப்பட்ட வீடியோ இப்போ எலான் மாஸ்க் நினச்சிருந்தாங்கன்னா அவர் வீடியோ நிறுத்தியிருக்கலாமே. இல்லை ட்ரம்ப்போட வீடியோ பதிவு தான் அதிகமாக வந்திருக்கு இந்த எப்ஸ்டீன் ஃபைலில். இது யாரோட பதிவும்? இது வந்து பிளாக்மெயில் பண்ணது எப்போ அப்படின்னா, ஒரு 4 வருஷத்துக்கோ இல்லை அந்த எப்ஸ்டீன் ஃபைல் விவகாரம் இருக்கிறதுக்கு முன்பு, அதுக்கு முன்னாடி 4 வருஷத்தில் அதுக்கு முன்னாடி இருந்த காலம். ஈவன் ஏன் பெடல் காஸ்ட்ரோ போட்டோ கூட அடிப்படுதுங்க எப்ஸ்டீன் ஃபைலில். ரொம்ப நானும் ஒருவேளை ஃபேக்காக இருக்குமோ, ஒருவேளை ஏஐ வீடியோ எதாவது ரெடி பண்ணிட்டாங்கன்னா, இல்லை பாஸ் நிஜமாக தான் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. சரி, அதனால் நம்ம பெருசாக அதை பற்றி டீட்டெயிலாக டெப்த்தாக பேசுனோம்னா அது எங்கேயோ அது பாட்டு கிளை கதைகளாக போயிட்டுருக்கு. பாஸ் 1 பேஜா 2 பேஜாங்க, லட்சக்கணக்கான பேச்சு வெளியிட்டாங்கன்னா எப்படி பாஸ்? 2000-3000 வீடியோ வெளியிட்டிருக்காங்க. இதெல்லாம் என்றைக்கு நீங்கள் இப்போ அனலைஸ் பண்ணுறது? அதே வேலையாக உட்காந்துருந்து வேணால் யாரும் வெளியிடலாம். பட் அந்தளவுக்கு கண்டுக்கல. ஒரு சிலர் வந்து தன்மானத்தோட சீரியஸாக எடுத்துக்கிட்டு பதவி விலகவும் செய்கிறாங்க. ஸ்லோவாக்கியானுடைய முக்கிய பொறுப்பாளர்லாம் வந்து பதவி விலகி இருக்காங்கன்றதும், ராயல் குடும்பத்தில் கூட பார்த்தோம் அப்படின்னா சம்மந்தப்பட்ட நபர் வந்து கிட்டத்தட்ட நான் தனியாக போகிறன்ற மாதிரிலாம் வெளியேறி இருக்கிறாங்க. மானஸ்தர்கள் இருக்க தான் செய்வாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். ஆனால் உங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு தகவல், கொஞ்சம் புதுசான ஒரு தகவல் தான். இந்த எப்ஸ்டீன் ஃபைலை வந்து யார் இயக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஏன்னா போலந்து வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. போலந்தினுடைய பிரைம் மினிஸ்டர் டஸ்க் அவர்கள் வந்து ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ போலந்து வந்து யாரை குற்றச்சாட்டு சுமத்துறாருன்னா, ஸோ சிம்பிள், இந்த மாதிரி 1000 டாக்குமெண்ட்டு இந்த விஷயங்கள் எல்லாமே ரஷ்யானுடைய பொலிட்டிக்கல் என்வரான்மெண்ட்டில் இந்த கேஜிபி பண்ணுற வேலை தான். அது எல்லாமே அவங்க பண்ணுற இந்த வெஸ்டர்ன் லீடர்களை பெரிய அளவுக்கு அசிங்கப்படுத்தணுன்ட்டு வலையில் விழ வச்சு அதை வீடியோவாக எடுத்து பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு தான் பார்த்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எலைட் பீப்புள் வந்து யாரோட வலையில் விழுந்துட்டாங்க? ரஷ்யாவோட வலையில் விழுந்துட்டாங்கன்றாங்க. அதுதான் இப்போ நேக்கா அப்படி இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இது எல்லாமே ஏஐ வீடியோ, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் எப்ஸ்டீன் ஃபைல் இங்கே நடக்கிறதுக்கும் கேஜிபியை கொண்டு வந்து நீங்கள் சம்மந்தப்படுத்துறதுக்கு என்ன பாஷ் நியாயம்? இதே நீங்கள் மொசாத்தை சொல்லியிருந்தீங்கன்னா சரி ஓகே, ஏதோ போலந்துடைய உளவுத்துறை வந்து ஓரளவுக்கு வேலை செய்யுதுன்னு சொல்லலாம். நம்ம எதுவுமே இல்லாமல் நீங்கள் அங்கே போய்ட்டு கேஜிபி தான் அதுக்கெல்லாம் காரணம், புடின் தான் காரணம்னா, ஏன்னா உங்கள் வீட்டு பாத்ரூம் தண்ணி வரலாம் கூட ஏற்கனவே அங்கே சொல்லிவிட்டு கடைசியில் இதையும் வந்து நீங்கள் ரஷ்யா தான் காரணன்றது எனக்கு எந்த வகையில் தெரியல. பட் இருந்தாலும் இந்தியாவுக்கு என்னென்னா போதாத காலம்ன்ற போது அந்த வெவ்வேறு அறிக்கைகள் வந்து இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுக்கு நல்ல தீனி கொடுத்துட்ருக்காங்க, சிறப்பான தீனி கொடுத்துட்ருக்காங்க, அருமையான கண்டென்ட். இப்போ கருணல் லீவிட் அமெரிக்காவோட செய்தி தொடர்பாளர் மறுபடியும் இன்றைக்கி வந்து புதுசாக கிளப்பி விட்டாங்க. இந்தியா என்கிட்ட ஒத்துக்கிட்டாங்க, ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, ட்ரேடு டீலுக்கு ஒத்துக்கிட்டாங்க, எங்ககிட்ட 500 பில்லியனுக்கு வாங்குறேன்னு சொல்லிக்கிட்டாங்கன்னு மறுபடியும் அந்த கதையை அந்த அம்மா சொல்ல. இப்போ அந்த தகவல் எல்லாமே எடுத்துட்டாங்க. ஆனால் இதே அமெரிக்காவுடைய ட்ரேட் ரெப்ரசன்டேட்டிவ் அங்கே உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தினார் பற்றியா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இந்தியா வந்து தனது விவசாயிகளையும் அது இல்லாமல் ஒரு சில டெய்ரி ப்ராடக்ட் எல்லாமே வந்து அந்த வரி விலக்கிலிருந்து 0விலிருந்து அவங்க விலக்கிட்டாங்க. என்ன காரணம்? எல்லா நாட்டுக்குமே அவங்க நாட்டோட விவசாயிகளை காப்பாற்றணும்னு ஒரு எண்ணம் இருக்கும், அதனால் அது இந்தியாவுக்கும் இருக்கிறது. அது இந்தியா வந்து அந்த டீலில் கொண்டு வரல, அது நியாயம்தானேன்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் பேசுகிறாரு. இப்போ ஆளுக்கு ஒரு தகவல்கள் அங்கேருந்து அள்ளி வீசுறதுனால இப்போ இங்கெல்லாம் என்ன மாதிரியான தகவல் நமக்கு தேவையோ அந்த தகவலை எடுத்துக்கொண்டு படு தீவிரமாக பேசி கொண்டிருக்கிறார்கள் என்பதும் ஒரு கூடுதல் தகவல். இருந்தாலும் இந்தியா வந்து எப்படி ரஷ்யா கிட்ட வாங்க மாட்டேன்னு அமெரிக்கா கிட்ட ஏன் சொல்லலாம்? நம்ம வந்து யாருக்கிட்ட வாங்குகிறோம் வாங்கக்கூடாதுன்னு அவங்க யாரும் முடிவு பண்ணுறது? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் இந்த இடத்துல இந்தியா இருக்கிறது என்பது ஒரு கூடுதல் தகவல். இல்லை நாங்கள் வந்து இங்கே வாங்க முடியும் அங்கே வாங்க முடியும் வெளிப்படையாக சொல்ல முடியுமா? இல்லை சப்போஸ் அமெரிக்கா அடுத்தடுத்த தடைகளை விதித்தால் இந்தியா தாங்குமா?
இந்த இடத்துல இன்னொரு கேள்வி, ஏம்மா இப்போ வெகுண்டு இளைய அமெரிக்கா நீங்கள் யார் எங்களை முடிவு செய்வது, எங்களுடைய இறையாண்மையை நீங்கள் யாருன்னு சொல்ல பயங்கரமாக எதிர்த்து போனால் நீங்களும் உங்கள் டீலுன்ற மாதிரிலாம் ஏதாவது வெளியே வந்தால் அதுக்கப்புறம் போடுற தடைகள், இந்தியாவை தனிமைப்படுத்த வேண்டும் என்ற முயற்சியில் அமெரிக்கா இறங்கிவிட்டால் நம்ம தாங்குவோமா? இது 2 ஆங்கிளையும் நம்ம சிந்திக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமும் கூட. ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் தயாராக இருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நின்று பேச வேண்டியது, இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது மத்திய அரசோட பொறுப்புமே கூட. ரொம்ப இன்னும் ஒரு வாரத்துக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் தூங்கினாலும் சரி, விழிஞ்சாலும் சரி, நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோ பதிவு எல்லாமே வந்து இந்த எப்ஸ்டீன் ஃபைல் விவகாரமும், அடுத்தது அதுக்கு சம்மந்தப்பட்டு இந்த டீலை ஒத்துக்கிட்டாங்க. இனி வந்து அமெரிக்கா தான் முழுமையாக தலையிட போகுது. இந்த மாதிரியான டாபிக் வந்து நிறைய பார்ப்பீங்க, என்ஜாய் பண்ணுங்கிறது ஒரு கூடுதல் தகவல். கூட வந்து நம்மளுக்கும் சீனாவுக்கும் இருக்கக்கூடிய உறவுகள் 2025 அதிகரித்திருக்கான். கிட்டத்தட்ட 155 பில்லியன் அளவுக்கான டாலர் வந்து நம்ம புதிய உச்சத்தை வந்து எட்டியிருக்கோமா. அதுக்கு முன்னாடி வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து 12% வந்து அதிகம்னு இருக்காங்க. ஸோ நம்ம சீனாவை பெரிய அளவுக்கு அதிகமான இறக்குமதி பண்ணுறோம், குறைவான ஏற்றுமதியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு கூடுதல் தகவல். இனி நமக்கும் சீனாவுக்கும் ரிலேஷன்ஷிப் வந்து அதிகமாகி கொண்டே போகிறதுன்றதில் அடிஷ்னல் தகவலாக சொல்லலாம். பட் பாராளுமன்றத்தில் நம்மளோட பகுதியை பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு முன்னால் ஒரு இராணுவ வீரர் எழுதின பெரிய விவகாரம் வந்து சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது ஒரு கூடுதல் தகவல். இந்தியா அடுத்தது அமெரிக்காவோட இந்த மினரல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, மினரல்ஸ்னால் ரேர் எர்த் மினரலுக்கான டீலை வந்து ஆல்மோஸ்ட் ஓகே பண்ணிட்டாங்கன்ற மாதிரி மார்க்கோ ரூபியோ அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியாவுடைய ப்ராடக்ட்டுக்கும் சீனாவுடைய ப்ராடக்ட்டுக்கும் கெனடா இல்லை, தென்னாப்பிரிக்கா என்ன பண்ணிட்டாங்க, 50% வரி விதிக்கிறாங்க. ஏன்னா நம்மளோட கார் அங்கே போயிட்டு இறக்குமதி பண்ணுறதுனால அங்கே கார் பண்ணுற ப்ரொடக்ஷன் யூனிட்டு அங்கே இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள்லாம் பெரிய அளவு குறைக்கிறதுனால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. வீடியோ நிறைவு பகுதியில் கடாபியோட பையன் லிபியாவில் வீட்டில் இருக்கும்போது சும்மா வெளியே வந்திருக்கிறாரு தோட்டத்துக்கிட்ட, திடீர்னு 4 பேர் கொண்ட ஒரு குழு அதிரடியாக உள்ள நுழையிறாங்க, சுடுறாங்க, போயிட்டே இருக்கிறாங்க. இது பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. கடாபியோட பையன் வந்து 2011 அப்புறம் வந்து இப்போ தான் ரேராக வெளியே வந்தார். 2017 தான் பப்ளிக் மத்தியிலே வந்து தோன்ற ஆரம்பித்தார். ஏன்னா அவர் மீது இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் வந்து கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது. அது இல்லாமல் அவருக்கு டெத் சென்டென்ஸ், தூக்கு தண்டனை வந்து விதிக்கப்பட்டது. இன்னும் என்னென்ன தண்டனைகள் கொடுக்க முடியுமோ அத்தனை தண்டனைகளும் வந்து கொடுத்துருந்தாங்க. காரணம் என்ன, ஒரு மனித உரிமை மீறல் அப்பாவுடன் இணைந்து அப்பாவுக்கு அப்புறமும் வந்து அவர் பெருசாக பண்ணிட்டாருனாங்க. ஆக்சுவலாக லிபியாவில் கடாபியை எதுக்காக கொண்டாங்கன்றது உலகம் அறிந்த விஷயம். அமெரிக்காவை எதிர்த்து தனியாக ஒரு டாலரை வந்து ஒழிக்கணுன்ற முயற்சியில் ஆப்பிரிக்காவை ஒருங்கிணைந்த ஒரு நாடாக உருவாக்கணும் முயற்சி பண்ணதுனால அவர்கிட்ட அணு ஆயுதம் இருக்குன்ற ஒரு போலி குற்றச்சாட்டை சுமத்தி அங்கே இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்கள்லாம் ஃபண்டை கொடுத்து அந்த நாட்டை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. அப்போ நேட்டோ நாடுகள்லாம் ஒன்றா போந்து லிபியாவை தாக்கல் நடத்தும் போது லிபியானுடைய எதிர்காலம் இனி உலகத்திலே சிறக்க போகுது. ஏன்னா கடாபி கையில் பிடிச்சிக்கிட்டு, அதுவும் முக்கியம் இன்றைக்கி நிறைய தமிழ் பத்திரிகைகளே சர்வதிகாரி, முன்னாள் சர்வதிகாரி அப்படின்ற மாதிரிலாம், கொடூர குற்றவாளின்ற மாதிரிலாம் நிறைய வார்த்தைகளை பயன்படுத்தியிருந்தாங்க. அது எப்படி எனக்கு கரெக்டானு எனக்கு தெரியல, என்ன அப்படி ஒரு சர்வதிகாரி பண்ணிட்டாங்கன்னு எனக்கும் புரியல. பட் அந்த அளவுக்கு வந்து அமெரிக்காவுக்கு எதிராக பண்ணுறாருந்த சதி திட்டத்தில் கடைசியில் அவர் பிடிச்சதுக்கப்புறம் எங்கப்பா நான் அந்த அணு ஆயுதம் இருந்தது எங்கப்பானாங்கன்னா அதுக்கான விடைகள் கிடைக்கல. ஆனால் அவர்கிட்ட இருந்த மொத்த தங்கத்தையும் டன் கணக்கில் திருடிட்டு போயிட்டாங்க. அவர்கிட்ட திருடின தங்கத்தான் இன்னும் வைத்திருக்கானது ஒரு கூடுதல் தகவல். சரி, இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, 2-3 கான்ஸ்பிரசி தியரி வந்து சொல்கிறாங்க. ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்பு தான் ரகசியமாக ஒரு பாகிஸ்தான்கிட்ட சந்தித்தார். பாகிஸ்தானில் ஒரு 4 பில்லியனுக்கு மேலே இவர் இல்லை, அங்கே லிபியானுடைய அரசாங்கம் வந்து கொஞ்சம் ஆயுத டீல் ஏற்படுத்தியிருந்தாங்க அப்படின்ற ஒரு கூடுதல் தகவலாக சொன்னாங்க. இது சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2 என்னென்னா, அவர் 2020 பியூர் பாலிட்டிக்ஸில் வந்து ரொம்ப சீரியஸ் ஆகிறார். ஏன்னா மறுபடியும் ஒருங்கிணைந்த லிபியாவை உருவாக்க வேண்டும். ஏன்னா லிபியானுடைய பலவீனமே வந்து நம்ம பிரிந்திருக்கிறது தான். இது எதிரிகளுக்கு பலமாக இருக்குது, நம்மளுடைய ரிசோர்ஸை வச்சு பிரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றத தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறார். அதனால் எலெக்ஷனில் அவர் கான்சன்ட்ரேட்டர் ஆகிறார். இப்போ இந்த பதிவு உங்ககிட்ட காட்டுறேன். இந்த பதிவு 2/3/2026. இந்த கொலை நடப்பதற்கு 48 மணி நேரத்துக்கு முன்பு பதிவு. யார் இது போட்டிருக்கிறது? யுஎஸ்னுடைய சீனியர் அட்வைசர்.
ஐ ஆம் ஹானர் டு ஹவ் அகைன் சீனியர் அஃபீஷியல்ஸ் ஃப்ரம் வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் லிபியா. பாரிஸில் இந்த 2 வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் லிபியா பார்ட்டிஸை வந்து சந்திக்கிறேங்க. சந்திச்சுட்டு பெரிய அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணுறோம். ஆன்கோயிங் லிபியானுடைய எதிர்கால திட்டங்களையும், லிபியானுடைய நேஷ்னல் யுனைட்டியை பற்றியும், லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டியை பற்றியும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து பீஸ் அஜெண்டா வந்து உருவாக்கியிருக்கிறார். லிபியா வந்து இதுக்கப்புறம் பெரிய அளவுக்கான ப்ராஸ்பரஸ் எக்கானமி அண்டு ஃப்யூச்சர் ஃபார் இட்ஸ் பீப்புளுக்காக நாங்கள் உழைக்க போகிறோன்றாங்க. இப்போ இவர் போட்ட ட்வீட்டில் இருந்து 48 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த ஒரு நடந்திருக்கு அப்படின்னா, இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்கிறேன். சும்மா ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸாக ஒரு தாக்கல் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அவர் எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறான்னு ரொம்ப ஒரு செக்யூரிட்டி நிறைந்த பகுதிங்க. இன்னொரு உங்களுக்கு குழுமையாக கொடுக்குறேன். இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பித்த போது, அங்கே லோக்கல் அரசாங்கம் கூட தூக்கு தண்டனை கொடுக்கும்போது கூட அவர் யாரும் பிடிக்கல, கைது பண்ணல. அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு லீடராக இருந்தார். கடாபியோட பையன். அவர் பேர் வந்து சையஃப் அல் இஸ்லாம் கடாஃபி. அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பர்சன். சாதாரணமாக இன்னொரு விஷயம் பாருங்கள், இது வந்து வெல் ட்ரைன்டு பர்சனால் மட்டும்தான் இந்த மாதிரி கொலைகளை நிகழ்த்தி இருக்க முடியும். உள்ளே போகிறாங்க, அவரை சுடுறாங்க. சுட்டதுக்கப்புறம் அவர் சுற்றி இருக்கக்கூடிய கேமரா இருக்குது பாருங்கள், கேமரா, ஹார்ட் டிஸ்க் எல்லாத்தையும் எடுத்து அழிச்சிட்டு ஒரு சின்ன பதிவு கூட கிடைக்காம அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து கிளம்புறாங்க. லிபியாவில் ஏதுப்பா இந்த அளவுக்கு டெக்னிக்கலான கொலைக்காரங்களாம் இருப்பாங்களா அப்படின்னு இன்னொரு இடத்துல ஒரு கேள்வி இருக்குது. அப்போ 48 மணி நேரத்தில் அமெரிக்கா வந்து இந்த ஒருங்கிணைந்த லிபியா உருவாக்குறேன்னு சொன்னாங்களே, அதை தாண்டி சப்போஸ் இவர் மறுபடியும் வந்தாருன்னா அமெரிக்காவுக்கு எதிராக, இங்கே இருக்கக்கூடிய லிபியா அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட்டுவான்றதுக்காக ஒருங்கிணைந்து செய்தார்களா, இல்லை பாகிஸ்தானோட டீலை ஏற்படுத்துவதற்காக செய்தார்களா அப்படின்றத நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிருந்தேன். நான் இது முழுக்க செய்யவாதான் இருக்கும் அப்படின்ற கோணத்தில் நம்ம பார்க்கலாம். ரொம்ப ட்ரெயின்டு பர்சனால் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரே சின்ன குழு கூட கிடைக்கலான்றாங்க. இந்த 4 பேர் வந்தாங்க, சுட்டாங்க, எந்த ஆதாரங்களும் கிடைக்கல, போயிட்டாங்க. ரொம்ப பிளானாக பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சம்திங் லிபியாவில் மறுபடியும் தனது வேலையை ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம் நம்ம. ஸோ ஃபைனலாக அந்த வீடியோ நிறைவு பகுதியில் ஒன்று தான் இன்றைக்கி பார்த்தேன் நான். பாலியல் தொல்லை, பெண்ணை பார்த்து கண்ணடிப்பதும் ஃப்ளையிங் கிஸ் கொடுப்பதும் பாலியல் தொல்லை தானா. சண்டிகர் நீதிமன்றத்தில் 2021 61 வயது முதியவர் தன்னை பார்த்து ஆபாச சைகளை செய்ததாக பெண் ஒருவர் அளித்த புகாரில் முதியவர் குற்றவாளி என்று தீர்ப்பு அளித்தது நீதிமன்றம். இப்போ தான் ஒரு 4 நாளில் ஒரு 2 வாரத்துக்கு முன்பு இந்த கேரளா பஸ்ஸில் வந்து ஒருத்தர் இறங்கும்போது பாலியல் ரீதியாக என்னை வந்து இங்கே டச் பண்ணிட்டாருன்னு வீடியோவை எடுத்து, பாவம் அவர் ஒரு அப்பாவி மானஸ்தனாக இருந்திருக்கிறார். ஐயோ நான் அந்த மாதிரி எண்ணத்தில் இல்லைங்க, தெரியாமல் எதோ நடந்தது, அது வந்து அவங்க தனக்கு சாதகமாக போட்டான்னு அவர் பாவம் சூசைடே பண்ணிக்கிட்டு கடைசியில் கேரளா எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா அட்டைப்பொட்டியோடு சுற்றிட்டு தெரிஞ்சாங்க. எம்மா என்ன ஏதாவது எடுத்துகிட்டு போகிறீங்கன்ட்டு. இப்போ இந்த நியூஸ் எல்லாம் கேரளா பெண்களுக்கு தெரிஞ்சதுன்னா, இல்லை வேறு யாருக்காவது தெரிஞ்சுன்னா என்ன ஆகும், தெரியாமல் ஏதாவது கண்ணு சிமிட்டனா கூட முடிஞ்சு, ஏய் எவன்டா அவன் என்னை பார்த்து கண் அடிக்கிறோன்னு பிடிச்சி போயிட்டு கேஸை கொடுத்துட்டா என்னங்க ஐயா பண்ணுறது, ஏதோட அப்படின்ட்டு இப்படி அதான்டா முடிஞ்சது, அவ்வளோதான். பிளைங் கிஸ் கொடுக்குறியா தம்பி, வாப்பா 2 கேஸை போட்டு தள்ளுறேன்னா ஆண் சமூகம் எங்கே செல்வது? இல்லை நான் கேட்குறேன், நான் ஆண் சமூகத்திற்கு போராடுவதற்கு யாரும் இல்லையா? இதற்கு முன்பு தான் பெரிய அளவுக்கு ஆண் சமூகத்துக்கு ஒன்றும் இல்லை என்றால் கண்ணடிப்பதும் பிளையிங் கிஸ் கொடுப்பது கூட ஒரு வகையான பாலியல் துன்புறுத்தல் என்றால் இனி இந்த ஆண் சமூகம் வாழ்வதற்கு இடமே இல்லை என்று நான் வருத்தத்தோடு இந்த பதிவை முடித்து கொள்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.